பிக் பாஸ் சீசன் 9 ஃபன்னுக்கு டாஸ்க் விளையாடுங்க அப்படின்னா நாங்க பாயிண்ட்ஸ்க்கு தான் விளையாடுவோம், நாங்க காயின்ஸ்க்கு தான் விளையாடுவோம் அப்படிங்கிறாங்க. கேம் ஸ்பாய்லர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு திவாகர். ஆனா கேம் ஸ்பாய்லர் வந்து வேற ரூபத்துல வீட்டுக்குள்ள இருக்காரு. அது யாருப்பா அது கேம் ஸ்பாய்லர்? அப்ப இந்த இடத்துல பிக் பாஸ் டீமும் இந்த பிக் பாஸை என்டர்டைன்மெண்டா கொண்டு போறதுக்கு படாது பாடுபடுறாங்க. ஆனா இங்க நடக்கிறதே வேற. என்னதான் நடக்குது இந்த வீட்டுல? 40 நாள் தாண்டியும் இன்னும் ஆட்டம் மாறல, காட்சிகள் மாறல. வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா திவாகர் ஒருத்தவர் இல்ல, ஒரு கேம் ஸ்பாய்லரே அவரு தான். நிறைய கேமை கெடுத்ததே அவரு தான்ப்பா. அவரு இல்லைன்னா இந்த வீடு சூப்பரா இருக்கும் அப்படின்னு அஃப்கோர்ஸ் நம்மளும் பேசியிருக்கோம். என்ன அப்படின்னா அவர் கொடுத்த விஷயங்கள், அவர் பண்ண விஷயங்கள், அந்த கண்டென்ட்டை வந்து மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பண்ண ஒவ்வொரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து மோஸ்ட் இரிட்டேட்டிங். அப்பா வெளியே போயிட்டு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த நிம்மதி தொடர்ந்துச்சான்னு கேட்டா அதான் கிடையாது. திவாகர் லேடி கெட்டப்ல உள்ள இருக்காரு. அது யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம சாண்ட்ராக்கா. ஏன்னா அவங்க வந்து ஒரு லேடிஸ் திவாகரா உள்ள இருக்காங்க. அவ்வளோ இரிட்டேட்டிங், அவ்வளோ வன்மம். இந்த ஊர் கிழவிகள் எல்லாம் தோத்துருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. என்ன அப்படின்னா உட்காந்துக்கிட்டு தகுதியை பத்தி பேசுறாங்க சாண்ட்ரா. திவாகர் தகுதியை பத்தி பேசுனதாலதான் அவர் நிறைய வன்மையா கண்டிச்சோம். விஜய் சேதுபதி கண்டிச்சாரு. எவிக்ட் ஆனது ரீசன் அதுவும் ஒண்ணு. இங்க உட்காந்துக்கிட்டு கனித்திருவோட தகுதியை பத்தி சாண்ட்ரா பேசுறாங்க. அவங்கள பத்தி இந்த கிழவி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஒரு டாஸ்கா விளையாடாம அதுல போய் என்ன பண்ணலாம், எப்படி குழப்பத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தன்னுடைய மனசுல நம்ம ஒரு சுப்ரீம் பவர், நம்ம வந்து உள்ள போயிட்டோம்னா எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ண போறோம், நம்ம தான் டைட்டில் வின்னர் சாண்ட்ரா அண்ட் பிரஜன் அப்படின்னு விஜய் சேதுபதி அறிவிப்பாரு அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குல்ல. சாண்ட்ராவுடைய ஹஸ்பண்டோடைய மச்சான் தான் அந்த நிகழ்ச்சியை வந்து ஹோஸ்ட் பண்றாரு விஜய் சேதுபதி அவர்கள். சோ அப்படி இருக்கும் பொழுது குடும்ப உறுப்பினருக்கு கோப்பை தர மாட்டாங்களா? அதான் நடக்குதுங்க. ஏன்னா ஃபன்னுக்கு டாஸ்க் விளையாடுங்க அப்படின்னு நம்ம பிக் பாஸ் சொல்லிட்டாரு. எனக்கு நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ தெரியாது. இந்த வாரம் டாஸ்க் என்னன்னா அவங்கள 3 டீமா பிரிக்கிறேன்ப்பா. ஃப்ளஷ் டீம், சாம்பார் டீம், அதுக்கப்புறம் என்ன டீம், அதுக்கப்புறம் அந்த துடைக்கிற டீம் ஒண்ணுப்பா. எங்களுக்கு ஃபன் இது மட்டும்தான் வேணும். அஃப்கோர்ஸ் முரண்பாடுகள் ஏற்படும். அப்படி முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் எங்களுக்கு இந்த டாஸ்கோடைய முழு மூச்சு நோக்கம் என்னவாக இருக்கணும்னா ஃபன்னாக மட்டும்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அப்போ நம்ம என்னன்னா அங்க ஒரு சில பேருக்கு புரியுதா, இந்த ரம்யா ஜோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ மாதிரியே இருக்க இந்த வியானா, இவங்க எல்லாம் தன்னை புரிந்த மாதிரியே காட்டிக்கொள்வார்கள். அவர் மிகப்பெரிய அறிவாளிகள் மாதிரி காட்டிக்கொள்வாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நோண்டி பாத்தீங்கன்னா களிமண்ணு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ எல்லாமே கரெக்டா புரிய வச்சுட்டு டாஸ்க் அனுப்பி வைக்கிறாருப்பா. எங்களுக்கு வந்து ஃபன்னு கொடுங்க அப்படின்னு. அங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே காயின் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதாவது யாரு வந்து அதிக காயின் வாங்குறாங்களோ, அதிக பாயிண்ட்ஸ் வாங்குறாங்களோ அவங்க அந்த டீம் வந்து அப்படியே நெக்ஸ்ட் வீக் தலை போட்டிக்கு அவங்க வந்து போட்டியிடுவாங்க அப்படிங்கிறது. ஃபன்னை மறந்துட்டு எல்லாம் காயின் மேல கண்ணு வச்சுட்டாங்க. என்ன மிகப்பெரிய ஒரு அநியாயமாக இருக்குது. ஃபன்னுக்கு விளையாட சொன்னா நீங்க வந்து பன்னுக்கு விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி அங்க நடக்கிறதே வேற. சாண்ட்ரா என்ன பண்றாங்கன்னா ஒரு பர்ஃபார்ம் பண்ண விட மாட்டாங்க. கேம் ஸ்பாயிலரா இருக்காங்க. விக்ரம் ஒரு டிராமா பிளே பண்ண நினைக்கிறாரு. அவங்க படி எழுந்து போறாங்க. நம்ம ஏங்க உட்காரணும், நம்ம உட்கார்ந்து பாயிண்ட்ஸ் வரணும் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன மாதிரி எண்ணம் இது எல்லாமே? அப்ப உங்களுடைய முழு நோக்கம் என்னவாக இருக்கணும்? காமெடி பண்றது மட்டும் தான் இருக்கணும், ஃபன் பண்றது மட்டும் தான் இருக்கணும். அதை விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் பண்றாங்க. பார்வதி வந்து மோஸ்ட் டாக்ஸிக் பர்சன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா பார்வதிக்கே நான் டஃப் கொடுப்பேன்டா சாண்ட்ரா. அதாவது சாண்ட்ரா யார் அப்படின்னா பார்வதியும் திவாகரையும் கலந்து வைத்த கலவை நான். அக்கா சும்மா இருப்பாங்களா? பார்வதி அக்கா அவங்களும் தன்னுடைய விளையாட்டுக்கு, தன்னுடைய இடத்துக்கு இதை நம்ம எப்படிதான் கொண்டு போகணும், இந்த கேம் எப்படிலாம் ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்னு அந்த கேமை ஸ்பாயில் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. சரி, மத்தவங்க என்ன பண்றாங்க? ஆஸ் யூஷுவல் கானா வினோத் காமெடி பண்ண ட்ரை பண்றாரு, பாட்டு பாடுறாரு, என்டர்டைன்மெண்ட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க வந்து கானா வினோத் மட்டும் ஸ்கோர் பண்ணிடக்கூடாது. இப்போ அந்த சாம்பார் டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் போட்டிருக்காங்க. நான் பேர் சொல்றேன் கேளுங்க. சாண்ட்ரா, பார்வதி, திவ்யா கணேஷ், வியானா, கனித்திரு. பாத்தீங்களா? கனித்திரு மட்டும் விட்டுருங்க. இந்த 4 பேரும் பாத்தீங்களா என்ன மாதிரி ஆட்கள் அப்படின்னு. சோ இவங்க எல்லாருமே தன்னை இண்டிவிஜுவலா போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு நம்ம தான் இங்க வந்து கிங், நம்ம தான் இங்க கியூனு, நம்ம சொல்றதா எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு. இன்க்ளூடிங் வியானா ஆல்சோ. வியானாலாம் வந்து நம்ம என்ன பண்றோம், கண்டென்ட் கொடுக்குறோமா, நம்ம வந்து ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணணும். அதுல நோ லாஜிக் எதுவுமே கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே கிடையாது, லாஜிக்கே இருக்காது. ஆனா நான் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அந்த பிரச்சனை மூலியமாக நான்
ப்ரொமோல வெளியே தெரிஞ்சு அதன் மூலியமாக கேமரா என்ன பார்க்கணும், அவ்வளவுதான். நான் கேம்லாம் நான் விளையாட மாட்டேன்பா, அதெல்லாம் எனக்கு விளையாட தெரியாது. ஃபன்னா அது வகரதுலே கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு அப்படியே நம்ம என்ன அந்த முடிய அப்படி பண்ணிட்டு அப்படியே புரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு பிக் பாஸ் பல்ப் வாங்கிட்டு வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி பல்ப் வாங்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். அவ விக்கல்ஸ் விக்ரம் தன்னை வந்து ஒரு காமெடியனா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு, காமெடியனா ப்ரொஜெக்ட் பண்ற, காமெடி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது விக்கல்ஸ் விக்ரம்க்கு வந்து கேஸ் லைட்டிங் ஆகுது. அப்படியே உள்ள வயிற்றுலாம் அப்படி பத்திட்டு தெரியுது. ஏன் நம்ம காமெடி பண்றோன்னு உள்ள வந்தோம், நம்மளோட இங்க ஒருத்தன் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? கானா வினோத் காமெடியனா இங்க உள்ள அங்கீகரிக்கப்பட்டுட்டாரு, அவர் காமெடிக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படிங்கிறது விக்கல்ஸ் விக்ரமுக்கு பிடிக்கல. லிட்டரலா வயிற்றுச்சலா இருக்கு அவருக்கு. நான் திரும்பவும் சொல்லிட்டேன், விக்கல்ஸ் விக்ரம் நீங்க ஒன்னும் இங்க ஒட்டுமொத்த எல்லா தமிழக மக்களுக்கும் நீங்க வந்து சூப்பர் காமெடியன் கிடையாது. நீங்க உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, அந்த ஆடியன்ஸ் உங்களை நம்பி வந்து ஸ்டாண்ட் அப் காமெடி பாக்குறாங்க, அவங்க மட்டும் தான் சிரிப்பாங்க உங்க காமெடிக்கு. நீங்க பண்ற மொக்க ஜோக்கு எல்லாரும் சிரிக்க நீங்க எதிர்பார்க்கறது அது மிகப்பெரிய தவறு. நல்ல காமெடி பண்ணுங்க, நல்ல ஜோக் கொடுங்க, கண்டிப்பா மக்கள் சிரிப்பாங்க. அதுக்காக எனக்கே வந்து கேவலமா அசிங்கமா இருக்கு அப்படின்னு, அதாவது கானா வினோத்தை வந்து எப்படின்னா இந்த விஜய் பார்வதி பண்ணுவாங்க இல்லைங்களா, ஒரு மாதிரி இந்த நயவஞ்சகமா காமெடி பண்றது, அந்த மாதிரி ஒரு டைப்ல அந்த மாதிரி புகழ்றது, வஞ்ச புகழ்ச்சி எனக்கே இங்க அசிங்கமா இருக்கு. அவரு காமெடி பண்றாரு, அவர் காமெடி சிரிக்கிறாங்க எல்லாம் அப்படின்னா என்ன மாதிரி வார்த்தைகள், என்ன நீங்க வந்து இங்க சமநிலைப்படுத்த விரும்புறீங்க விக்கல்ஸ் விக்ரம் அவர்களே? அப்போ இங்க இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் ஒரு கேஸ் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ யாருக்கெல்லாம் வீக்கெண்டுக்கு கைத்தட்டுகள் வருது, யாரெல்லாம் கேமை கரெக்டா விளையாடுறாங்க அப்படிங்கறத பொறுத்து அவங்க மேல வந்து ஒரு வன்மத்தை கக்குறாங்க. இந்த பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா கணேஷ், விஜய் பார்வதி, கமருதீன் இந்த கேங்கா சேர்ந்துட்டு ஒரு விஷயம் பண்றாங்களா, அதுதான் கேமை ஸ்பாயில் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாகவே இருக்கு. ஆரோரா வந்து தன்னை இன்னும் முன்னிலைப்படுத்திக்கணும், நிறைய விஷயங்களை பேசும் பொழுது எல்லா இடத்துலயும் பாயிண்ட்களை கரெக்டா எடுத்து வைக்கிறாங்க. இதனால வரைக்கும் அவங்க பாயிண்ட் எடுத்து வைக்காம இருந்ததுக்கு துஷார் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஏன்னா இதனால வரைக்கும் துஷாரை தாண்டி அவங்க வேற விஷயம், துஷாரை தாண்டி அவங்களுக்கு யாரும் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. துஷார் அவர் கண்ணை மறைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனா இந்த சமீப காலமாக முக்கியமா லாஸ்ட் வீக்ல இருந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த வீக் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே தன்னுடைய கருத்துக்களை, முக்கியமா வீக்கெண்ட் எபிசோடுக்கு அப்புறம் தன்னுடைய கருத்துக்களை தெளிவான முறையில் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வைக்கிறது மட்டும் இல்லாம கிளாரிஃபை பண்றாங்க எல்லாத்தையுமே. அது அப்போ இந்த வாரம் ஃபன்னா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு பார்க்கும் பொழுது உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே நாள் எல்லாத்தையும் கொட்டினா அதுக்கு பேர் ஃபன் இல்லைங்க, குப்பை. பண்ணுங்க, பிளே பண்ணுங்க. அது வந்து எப்படின்னா ஒரு நேச்சுரலா இருக்கணும். நம்ம போய் காமெடி பண்ணணும், நம்ம கண்டென்ட் பண்ணணும், பிக் பாஸ் சொல்லிட்டாரு 100% வந்து ஃபன்னா இருக்கும்னு சொல்லிட்டாரு, அதுக்காக நான் பண்ணணும் அப்படிங்கிற பண்ணீங்கன்னா அது நேச்சுரலா இருக்காதுங்க. அது அவர் சொல்றாரு, பிக் பாஸ் நேச்சுரலா காமெடி பண்ணுங்க அப்படிங்கிறாரு, நேச்சுரலா இருங்க அப்படிங்கிறாரு. ஆனா எல்லாமே ஆர்டிபிஷியலா இருக்குங்க. எல்லாருமே இந்த டாஸ்கை பண்ணணும், இந்த டாஸ்க்ல நம்ம பாயிண்ட் சம்பாதிக்கணும், அந்த பாயிண்ட்ஸ் மூலமா நம்ம அடுத்த வாரம் வந்து கேப்டன்சி டாஸ்க்ல விளையாடணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்போ உங்களுக்கு எத்தனை டைம் வந்து அவர் மண்டையில ஓதுறாரு, மண்டையில சொல்றாரு, எத்தனை டைம் சொல்றாரு, எல்லாத்துக்கும் உட்கார வச்சு இண்டிவிஜுவலா சொல்றாரு, தனித்தனியா சொல்றாரு. ஆனா ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு அந்த பிக் பாஸ் உடைய வீடு. நம்ம திவாகர் வெளியே போயிட்டாரு, இங்க கேமை எல்லாம் விளையாடுவாங்கன்னு பார்த்தா நான் இருக்கும்போது எப்படி நடக்கும் அப்படின்னு சாண்ட்ரா உள்ள வந்து அவங்க வேலையை பாக்குறாங்க. இது எல்லாமே விஜய் சேதுபதி கேள்வி கேட்பாரா, கேட்க மாட்டாரா? போ பார்க்கும். இன்னும் 3 நாட்கள் இருக்கு. என்னென்னலாம் பண்ண போறாங்க, இந்த கேமை எப்படி கொண்டு போக போறாங்க, இந்த கேமை என்டர்டைன்மெண்ட் ஆக்குவாங்களா, அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நானும் உங்களை மாதிரி மிக மிக ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா இதுல எல்லாருமே அந்த கர்ஜை வந்து அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்காங்க, அது அப்படியே வெளியே தெரிஞ்சுட்டே வருது. பிக் பாஸ் என்னைக்கு வந்து கரடியே காரித்து போன மூமெண்ட் நடக்க போதோ தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த டாஸ்கை பத்தி கருத்துக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே என்டர்டைன்மெண்டாக இருக்கா இல்லையா? கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க பிக் பாஸ் ரசிகர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.